இது கரூர் மாரியம்மனோட பூத்தட்டுங்க. நேற்று வெள்ளிக்கிழமை நடந்தது. இது காலையில் ரெடி பண்ண சாமி. இது சாயந்தரம் ஒவ்வொரு டோக்கன் நம்பருக்கும் அது ரெக்கார்டு கொடுப்பாங்க. அதாவது இந்த வருஷம் 46 பூத்தட்டுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ்னு அது ஒரு ரெக்கார்டு. கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, அது ஒரு ரெக்கார்டு. கரூர் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு ரெக்கார்டு. அதனால இது மாதிரி பூவெலாம் அலங்கரித்து இது எல்லாமே ஒரிஜினல் மல்லிகைப்பூங்க. அதுக்கப்புறம் வாடாமல்லி பூ, அங்கங்கே நூலில் அலங்காரமும் இருக்குது. எப்பயுமே நடுவில் ஒரு சாமி சிலை வச்சுருப்பாங்க, சைடில் 2 பூ அலங்காரம் இருக்கும். ஆனால் இந்த தடவை இந்த பைந்தமிழ் நற்பணி மன்றன்றது இந்த வருஷம் இவங்களுக்கு 22ஆம் நம்பர் டோக்கன் நம்பரு. அதில் இவங்களுக்கு இந்த தடவை பூ அலங்காரம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது எந்த சாமி வேணால், காளியம்மன் சாமி, மாரியம்மன் சாமியும் இருக்கலாம். ஆனால் அது பூ அலங்காரமாக இருக்கணும் அப்படின்றது அவங்க ஒரு ஆர்டர் மாதிரி அந்த கோயிலில் சொல்லுவாங்க. அந்த சுவாமி அது மாதிரி பண்ணணும், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தம்பிங்களை பாருங்களேன் எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். ட்ரம்ஸுக்கு ஒவ்வொரு ட்ரம்ஸுக்கும் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் தொடர்ந்து இது போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் ட்ரம்ஸ் அடிக்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க தம்பிங்க 2 பேரும். என்னால் சமாளிக்கவே முடியல, ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் மெயின் ரோட்டுக்கு போனால் தான் அந்த சைடில் இருக்க 2 சாமியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு போனோம். அதனால் மெயின் ரோட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்களேன். இங்கே ரோட்டில் இந்த நடு சென்டரில் உள்ளது மட்டும் தான் கிளியராக தெரியும். பட் ஆனால் மெயின் ரோட்டுக்கு போயிட்டோம்னா அந்த 3 பக்கத்து ரெக்க மாதிரி விரிப்பாங்க. அதனால் விரித்து காட்டுறதுனால நல்லா தெரியும். பசங்களாம் பாருங்கள், மெயின் ரோட்டுக்கு போனோன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. 46 பூத்தட்டும் இந்த வழியாக தாங்க போகும். இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சாமி பார்த்துட்டனால இவங்க டார்ச்சல் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏதோ இந்த லைட் வெளிச்சத்தில் பாருங்களேன், அங்கிட்டு போனோன்னே ஒன்று ஒன்றா விரிப்பாங்க மெயின் ரோட்டுக்கு போனோன்னே. அதுக்கப்புறம் பாருங்கள் வர கோபுரமும் அந்த மேலே இருக்க கோபுரமும் விரிச்சிருவாங்க. கோபுரமும் விரிச்சிட்டு நல்லா கிளியராக தெரியும் பாருங்களேன். பார்த்தீங்களா, 3 பக்கட்டும் விரிச்சிருவாங்க. கோபுரம் மாதிரி ஃபுல்லாக விரிச்சிருவாங்க. இது இந்த தடவை 22ஆம் நம்பர் டோக்கன் நம்பர். எப்படி விரித்து நல்லா காட்டுறாங்க பாருங்கள், அழகாக இருக்கும் சாமி. இந்த மாதிரி கரூர் மாரியம்மன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.